குள்ளநரி கூட்டம் விஷ்ணு விஷால், ரம்யா நம்பீசன், சூரி இவங்களாம் நடிச்சு டைரக்டர் ஸ்ரீ பாலாஜி டைரக்ஷன்ல 2011 ரிலீஸ் ஆன படம் தான் குள்ளநரி கூட்டம். இந்த படம் வந்து ஒரு லவ் பிளஸ் காமெடி டிராமா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, விஷ்ணு விஷால் வந்து காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு அவரோட ஒரு மெயினான வேலை என்ன அப்படின்னா, வீட்டுக்கு வந்து இபி பில் கட்டுறது, கரண்ட் பில் கட்டுறது, ரீசார்ஜ் பண்றதுன்னு சொல்லி வீட்டுக்கான வேலைகளை மட்டும்தான் பாக்குறதா வேலையை வச்சிருக்காரு. இப்படி வந்து ஒரு நாள் இருக்கிறப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, இந்த மாதிரி போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லி ஒரு 2000 ரூபாய் கொடுத்து பண்ண சொல்றாங்க. இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, நம்பரை வந்து அசால்ட்டா அங்க போய் கடையில போய் மாத்தி சொல்லிடுறாரு. மாத்துறதுல வேற ஒரு நம்பருக்கு ரீசார்ஜ் ஆயிருது. அந்த நம்பர் யார் நம்பர் அப்படின்னா, ரம்யா நம்பீசன் நம்பர். இவர் வந்து வேலை இல்லாம இருக்கிறாரு, 2000 ரூபாய் ரெடி பண்ணவும் முடியாது. இப்ப திரும்ப என்ன பண்ணா, அவங்க தான் காசு வாங்கணும் அப்படிங்கிறப்ப ரம்யா நம்பீசனுக்கு போன் பண்ணி, மேடம் இந்த மாதிரி நான் தெரியாம போன் பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், ரீசார்ஜ் பண்ணிட்டேன், தயவு செய்து எனக்கு காசு திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிறது. அவங்க நான் எதுக்கும் நான் ரீசார்ஜ் பண்ண சொன்னேன், அவ்வளவுதான் முடியாது அப்படின்னு சொல்லி இவரோட பரிதாப நிலையை பார்த்துட்டு அப்புறம் அவங்களுமே சரி காசு தரேன், கொஞ்சம் கொஞ்சமா தர முடியாது, நான் 2000 கொடுத்தா தர முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த நட்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழக்கமாகி இது வந்து கொஞ்சம் நட்பு ரீதியா ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகுறாங்க. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு லவ்வா கன்வெர்ட் ஆகி ரெண்டு பேருமே லவ் பண்ண போத்தார் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரோட காதல் வந்து இந்த காதல் வந்து மியூச்சுவலா ஒரு நல்ல சுமூகமா போய்கிட்டு இருக்கிறப்ப ரம்யா நம்பீசனோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருது இந்த மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா பொண்ணு அப்படின்னு. அவங்க விஷ்ணு விஷாலை கூப்பிட்டு எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி வழக்கம் இருக்குன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இந்த கண்டிஷன்ல நீங்க ஜெயிச்சீங்க, இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா என் பொண்ணை தாராளமா நான் முழு மனதா என் பொண்ணை வந்து உங்களுக்கு கல்யாணம் வைக்கிறேன், இல்லைன்னா நான் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு கண்டிஷன் போடுறாரு. அந்த டெஸ்ட்ல இவர் பாஸ் ஆனாரா பாஸ் ஆகலையா, எப்படி பாஸ் ஆனாரு, அதுக்கப்புறம் அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த படத்துல நடிச்ச என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூப், விஷ்ணு விஷால் ஆகட்டும், ரம்யா நம்பீசன் ஆகட்டும், அப்புக்குட்டி, சூரி, வைரவன் சொல்லி இந்த படத்துல நடிச்ச எல்லா கேஸ்ட் அண்ட் குரூவுமே ரொம்ப ஒரு யதார்த்த அடிப்பை கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துலயுமே அவங்களோட ஆக்டிங் வந்து ஓவர் டோஸாவோ அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையானது இல்லாம ரொம்ப ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த இதெல்லாம் கரெக்டா அந்த மீட்டர் கரெக்டா பிடிச்சி பண்ணியிருப்பாங்க. விஷ்ணு விஷால் வந்து அந்த 2011 காலகட்டத்துக்கு அப்ப அந்த லுக் வைஸாவும் சரி, அந்த ட்ரெஸ் கோடு, அந்த காஸ்டியூம் அதெல்லாமே சரி. அது மாதிரி படத்தோட காமெடி சீன்ஸ் வந்து இப்போ பாக்குறப்பமே 2011 ரிலீஸ் ஆன படம்ங்கிறப்ப அப்ப இருக்க ஒர்க்கான காமெடிகள் இப்ப 2026லயும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதே அதுவே ஒரு பெரிய ஒரு கல்ட்டான விஷயம் தான். அதுவே ரொம்ப கஷ்டம். அதுவே அதுல இந்த படத்துல ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்ப 26ல படம் பாக்குறப்ப கூட இந்த படத்துல வரக்கூடிய நிறைய காமெடி நல்ல சிரிப்பு வருது. சூரி பண்ற காமெடி நிறைய இடங்கள்ல பயங்கரமா சிரிப்பு வருது. ஏன்னா சூரி வந்து அந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 2011, 12, 13 அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பண்ற காமெடி ஒரு கிரிஞ்சு காமெடி மாதிரி ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இந்த புஜ்ஜு குட்டி, ஜம்மு குட்டி, பொம்முமா பம்முமா அந்த மாதிரியான ஒரு ஸ்லாங்குக்கு அவர் காமெடி போயிருச்சு. இதுல அவரோட காமெடி சூப்பரா இருக்கும். இதுல அந்த வைரவன், அப்புக்குட்டி பண்ற காமெடி எல்லாமே ரொம்ப சூப்பரா இப்பயும் சிரிப்பு வருது. அப்புறம் படத்தோட சாங்ஸ், இந்த படத்துல வரக்கூடிய அந்த விழிகளிலே பாட்டு, அந்த சின்மை அவர்கள் பாடின விழிகளிலே பாட்டு இப்ப கேட்கறப்பயுமே அந்த மெலோடி பயங்கரமா, சின்மையோட வாய்ஸ் வந்து எப்பனாலும் சரி. இப்ப நம்ம அந்த காதல் கனவு இந்த இந்தியன் படத்துல பாட்டு பாடினாங்களே, அது எவ்வளவு ட்ரெண்டா போச்சு. அது மாதிரி அவங்க அப்ப அந்த பாட்டு இப்ப கேட்கறப்பயுமே, அந்த விழிகளிலே பாட்டு இப்ப கேட்கறப்பயுமே அந்த மெலோடியாவே அது ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மள அப்படியே மயக்க வைக்குது. அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ்ல அவங்க பாட்டு சூப்பரா இருக்கு. அப்புறம் படத்துல வந்து நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. படம் ஸ்டார்ட் ஆகுறது ஒரு காமெடி, ஒரு லவ் தான் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் சீரியஸா போய் வேற ஒரு சோனுக்கு அப்படியே போகும். கிட்டத்தட்ட நீங்க இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ரேஞ்சுக்கு போக ஆரம்பிச்சிடும். இவர் வேலைக்கு போறதுல ஒரு பெரிய பிரச்சனையா வரும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கிறப்ப அதை வந்து ரொம்ப ரொம்ப டஃப். ஏன்னா அவங்க அவங்க வந்து ஃபேஸ் பண்ண போறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் அப்படிங்கிறப்ப அது இல்லீகலா ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து அதுக்கடுத்து படம். அதான் படம் எந்த இடத்துலயுமே லேகா ஃபீல் ஆகாது. படம் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், அந்த இதுல வந்து எந்த இடத்துலயுமே நீங்க லேகா ஃபீல் பண்ண மாட்டீங்க. படம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் போர் அடிக்குது, இது தேவையில்லாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கரெக்டா கன்வின்சிங்கா இருக்கும். அது மாதிரி படத்துல நடிச்ச கேரக்டர் ஆர்க்கு, விஷ்ணு விஷாலோட அம்மா கதாபாத்திரம் தன் பையனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க, நான் பையன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்றதெல்லாம் என் பையன் ஜெயிச்சிருவாமா, நீ பயப்படாதம்மா, எப்படின்னா நீ தான் என் மருமக, என் பையன் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும், காதல் இஷ்டம், இந்த மாதிரியான தேவையான படமா இருக்கு. இது ரொம்ப தேவையானது. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் படிக்கிறப்போ ஸ்கூல் படிக்கிறப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது அந்த ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா காலேஜ் வரைக்கும் நல்லா போகும். ரெண்டு பேரும் வேற காலேஜா இருக்கலாம், நல்லா போய்கிட்டு நல்லா நைட்டு பேசுவாங்க, நல்லா போய்கிட்டு இருக்கும். அதாவது ஒரே ஏஜ் கேட்டகரி அப்படின்னா அவங்களுக்கு சடனா ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கும். இந்த பையன் செட்டில் ஆகிறக்குள்ளேயும் அவன் அந்த பொண்ணு வீட்டில் மேரேஜ் பார்க்க ஆரம்பிச்சான், அரேஞ்ச் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேருக்கு ஒரே ஏஜ் தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன், 22, 23 தான் இருக்கு.
அந்த பொண்ணு வீட்டுல மேரேஜ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பையன் இப்பதான் வேலை தேடி ஒரு கம்பெனில அப்பதான் உட்காந்துருப்பான் வேலையில. அப்பதான் வெளில உட்காந்துருப்பான். இவருக்கு இங்க ஃபேமிலி ரிலேட்டட் கமிட்மெண்ட் இருக்கும். ஒரு வீடு கட்டணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்போ லோன் அடைக்கணும், அந்த மாதிரி நிறைய அவனுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். இந்த கமிட்மெண்ட் எல்லாம் அப்படியே ஓரமா வச்சு உடனே கல்யாணம் பண்ணிட முடியாது ஒரு 22 வயசு பையனால. அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வெயிட் பண்ண தயாரா இருக்கணும். அந்த பொண்ணு வீட்டை வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வீட்டுல நான் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அது அவன் அவன் அவங்க அண்ணன் மகன் கல்யாணம் பண்ணுவான். அப்படிங்கிறப்ப இந்த பொண்ணை முதல் கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்து நம்ம பையன் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க ஒரு கமிட்மெண்ட் இருப்பாங்க. இது வந்து கரெக்டா சிங்கே ஆகாது. யாராவது ஒரு ஆள் பொறுத்தே ஆகணும், இல்ல யாராவது வேமா வேலைக்கு போயாகணும், வேமா இதாகணும். அப்படிங்கிறத வந்து இதான் ரியாலிட்டி. இது ரியாலிட்டிக்கான படம். சினிமா வந்து எடுத்த உடனே போனா பொண்ணு கட்ட உடனே வாங்க மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்கோங்க பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இல்லாம உண்மையா லவ் பண்ண லவ் பண்றேங்கிற நீ ஒருத்தான் நாளும் யோசிக்கணும்ல. என் பொண்ணு வயசு கோளாறுல ஒரு பையன் லவ் பண்ணேங்குது, நீ ஒருத்தான் நாளா? இல்ல நீ கஞ்சா குடிக்காம என்ன பண்ண? என் பொண்ணு வாழ்க்கையை நாசமா போயிருமே, நீ பாட்டு அடிச்சு துரத்தி விட்டானா என் பொண்ணு நாளைக்கு நான் தானே என் பொண்ணை வச்சு கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காது. ஏன்னா பொண்ணோட வாழ்க்கை போயிருது. உனக்கு என்ன? என் பொண்ணு சும்மா நீ பாக்குற அந்த வயசு கோளாறுல நல்லா இருக்கான், பேசுறாப்புல, நல்லா சிரிக்கிறாப்புல, பேசுறாப்புல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஏமாறுறாங்களா, அந்த விஷயத்த நல்லா காமிச்சிருப்பாங்க. நீங்க நல்லா நான் சொன்ன இதுல பாஸ் பண்ணிட்டு வாங்க, பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணி தரேன் அப்படிங்கிறதாகட்டும். இவனுமே நம்ம லவ் பண்றோம், எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டபான அந்த வேலையை வாங்குறது, அந்த வேலைக்காக என்னென்ன போடுற எஃபோர்ட் போடுறான் அப்படிங்கிறதுமே தேவையான ஒண்ணா இருக்கு. நான் லவ் பண்ணோம், அப்புறம் நான் போய் கேட்கறப்ப அவங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டாங்க, அதெல்லாம் எனக்கு செட் ஆகல. என்ன அவங்க என்ன கண்டிஷன் போடுறது, நான் யார் தெரியுமா அப்படின்னா போ. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப கரெக்டா தேவையான ஒண்ணா இருக்கு. லவ் பண்றோங்கிறது யாராலும் பண்ணலாம். என்கிட்ட கேட்டா லவ் பண்றான் ஒரு பொண்ணு, லவ் பண்ணுற பையனை, 2 பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மேபி ஒரு 6 மாசத்துக்குள்ள விவரம் தெரியாதப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா பெருசா காதலை பத்தி எந்த ஒரு புரிதல் இருக்காது, லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அது கல்யாணத்துல முடியுதா முடியலையாங்கிறது பெரிய டாஸ்க். அதுவும் ஃபேமிலி அரேஞ்ச் மேரேஜா, லவ் கம் அரேஞ்ச் மேரேஜா ஒரு காதலை வந்து அப்படியே கல்யாணமா மாத்துறதுங்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தனியா ஒரு அவார்ட் கொடுக்கணும். அந்த மாதிரியான விஷயம் இருக்கு. ஏன்னா 2 ஃபேமிலி ஒத்துக்கணும். அந்த பையன் வந்து நல்ல வேலையை இருந்தா மட்டும் தான் பொண்ணு வீட்டுல ஒத்துக்குவாங்க. அதே மாதிரி பொண்ணோட குடும்பம் எல்லாம் இருந்தா மட்டும் தான் மாப்பிள்ளை வீட்டுல ஒத்துக்குவாங்க. அந்த பையன் அதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிருக்கணும், தன்னோட ஃபேமிலியோட கமிட்மெண்ட்டையும் பார்த்துட்டு அந்த பொண்ணை மேரேஜ் பண்றதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும் அவன். அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. டஃப் தான், பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அது இந்த படத்துல இருக்கு. அது ரொம்ப இப்ப தேவையான விஷயமா இருக்கு. இந்த படத்தை இன்னும் பார்த்த கிடையாது ப்ரோ அப்படின்னா இந்த படம் தாராளமா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு லவ் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப ஒரு கிஸ்ஸினோ, ஒரு வல்கர் கண்டென்ட்டோ, ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்டோ, ஒரு அடல்ட்டோ, ஒரு நியூடிட்டியோ அப்படிலாம் எதுவுமே இல்லாம ஒரு ஒரு ஸ்ட்ராங் பேஸ்டு ஒரு பியூர் லவ் ஃபாலோ பண்ணி போற ஃபிலிம் இருக்கு. அந்த லவ்க்கு அப்புறம் என்ன மாதிரி மாறுறாங்க, அந்த லவ்ல அந்த லவ் தக்க வச்சுக்கிறதுக்கு, இந்த லவ் வந்து மேரேஜா கன்வெர்ட் ஆகுறதுக்கு என்னென்ன மாதிரியான எஃபோர்ட்டை ஹீரோ போடுறாரு அப்படிங்கிற ஒரு படமா தான் இந்த குழந்தை கூட்டம் இருக்கு. படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை, பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. பார்த்தவங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும், பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஏன் பிடிச்சிச்சு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனையும், பிடிக்கலன்னா எனக்கு இந்த படம் பிடிக்கல ப்ரோ அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை நான் ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா என்னோட உங்களோட உங்களோட அந்த படத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியனை ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.